வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்து வரும் பிரதமர் மோடி சூரல் மலையில் இராணுவத்தால் கட்டப்பட்ட பெய்லி பாலத்தை பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். बारे में सुनाई दिया और दूसरी तरफ यह है कि एक टीम का यहाँ पर उच्च अधिकारियों की टीम का भी கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி. தற்போது பெய்லி பாலத்தில் பிரதமர் மோடி நடந்து அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுற காட்சிகளை பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. கல்பேட்டா பள்ளியிலிருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக கிளம்பின பிரதமர் சூரல் மலைக்கு வந்தடைஞ்சாங்க. சூரல் மலையில பிரத்யேகமா அமைக்கப்பட்ட ஒரு பந்தல்ல நின்று அதிகாரிகளோட ஆலோசனை செய்துவிட்டு பின்பு பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம், அதாவது சூரல் மலையில இருந்த வெள்ளாரை மலை பள்ளிக்கூடத்துல அங்க போய் ஒரு 1/4 மணி நேரம் அங்க செலவிட்டு அந்த பள்ளியில் யாராவது சிறுவர்கள் இறந்திருக்காங்களா, படிச்சவங்க எங்க இருக்காங்க, இந்த பள்ளிகளை எப்படி புனரமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்துட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் இந்த பாறைகள் உருண்டோடி நிக்கிற இடத்துக்கு போய் வீடுகள் எல்லாமே புதைந்துள்ள இடத்துக்கு போய் அங்க பாத்தீங்கன்னா ராணுவ அதிகாரி மற்றும் தலைமைச் செயலகம் இவங்க எல்லாமே நிலைமையை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டறிந்து திரும்ப பாத்தீங்கன்னா ராணுவத்தினால் அமைக்கப்பட்ட அந்த பெய்லி பாலம், அந்த பெய்லி பாலம் அப்படிங்கிறது அட்டமலை மற்றும் முண்டக்கைக்கு செல்லக்கூடிய ஒரு தரைப்பாலமா இருந்துச்சு. இந்த நிலச்சரிவுனால அடித்து செல்லப்பட்டதுனால அங்க யாருமே போக முடியல. மீட்பு பணி கூட அங்க போக முடியாம ஒரு தொய்வு ஏற்படுச்சுன்னே சொல்லலாம். ராணுவம் கிட்டத்தட்ட 35 மணி நேரம் செலவிட்டு அந்த பெய்லி பாலத்தை அமைச்சாங்க. அந்த பெய்லி பாலத்துல தற்பொழுது பிரதமர் நடந்து சென்று இந்த கரையிலிருந்து அந்த கரை வரை நடந்து சென்று அந்த பாலம் அமைச்சதை பற்றியும் அங்க இருந்து நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை பற்றியும் அதிகாரிகளிடமும் தலைமைச் செயலாளர்களிடமும் கேட்டறிந்து கொண்டு வருகிறார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் பெய்லி பாலத்திலிருந்து தொடர்ந்து அந்த சூரல் மலை நகருக்குள் அங்கிருந்து திரும்பவும் கார் மூலமா அவர் என்ன செய்யறாருன்னா மேப்பாடியில் உள்ள செயின்ட் ஜோசப் பள்ளி முகாமுக்கு சென்று அங்க ஒரு 9 பேரை சந்திக்கிறதா இருந்தவர் தற்பொழுது 5 பேரை அந்த முகாமில் இருக்கிறவரை சந்திச்சு அவங்க கிட்ட அவங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே கேட்க உள்ளார். இது மட்டும் இல்லாம பெய்லி பாலத்துல முடிச்சு வந்தோடனே அங்க நின்றிருந்த ராணுவ அதிகாரிகள், அதாவது ராணுவ வீரர்கள்ட்டையும் அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே கேட்டிருந்து அவங்களோட ஒரு சிலரோட தோள்களை தட்டி கொடுத்து விட்டு பிரதமர் தற்பொழுது செல்லரிக்கிறார். நன்றி சிவசபாபதி உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.